ஃப்ரெண்ட்ஸ், என்னைய நீங்க நல்லா என்கரேஜ் பண்றீங்க, இன்ட்ரெஸ்டிங் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஸோ எனக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றது என்னுடைய மூளையை கசக்கி இன்னும் நான் அதை பற்றி படித்து உங்களுக்கு அதை ரீப்ரொடியூஸ் பண்ணேன். அதாவது உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு நேயர் என்ன சொல்லியிருக்காரு, எஃப் யூஸ் இந்த யூனிட்ஸுக்கு எஃப் என்னது நாட்டோகினேஸ் பற்றி பேசும்போது இந்த எஃப் தடுமாறுனேன். ஸோ அவர் அதுக்கு அழகா போட்டிருக்காரு ஃபைப்ரினோலைட்டிக் யூனிட்ஸ். எஸ், சிஎஃப்யூஸ்னா கல்ச்சர்டு ஃபைப்ரினோலைட்டிக் யூனிட்ஸ் அப்படின்ட்டு பேரு. தேங்க்யூ ஸோ மச். இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேடம் நீங்க ஒரு திருக்குறள் சொன்னீங்க, ஆனா அதுல 2 இடத்துல தப்பா சொன்னீங்க. ஆனாலும் நீங்க சொன்ன அந்த மீனிங், அந்த கான்டெக்ஸ்ட் கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் கரெக்டிங் மீ. ஃபீல் ஃப்ரீ டு கரெக்ட் மீ. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அருவி மலையில இருந்து விழுந்து அப்படி ஒரு நதியாக ஓடும்போது மியாண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மியாண்டரிங் டாக் சிலவங்க ப்ராப்ளம்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் வித் ஃபீஸ். ஸோ அந்த இன்டர்வியூ ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டர்வியூ அல்லது சைக்கியாட்ரிக் இன்டர்வியூ. சைக்கியாட்ரிக்குக்கும் சைக்கலாஜிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்? சைக்கலாஜிக்கல் அப்படின்னா உங்களுக்கு மனநோய் இல்லை, ஏதோ சில நேர குழப்பங்கள், தடுமாற்றங்கள், ஒரு அங்ஸைட்டி, ஒரு டிப்ரெஷன், ஒரு பிரெயின் ஃபாக், அதுக்காக கால் பண்றவங்க தான் நிறையா. ஏன்னா நம்ம பாப்புலேஷன்ல என்னதான் பாதி பேருக்கு மனநோய் அப்படின்னாலும் நான் அப்படி நினைக்கவே இல்லை. மனநோய் அவங்க தான் என் மக்கள், என் ஜாதி, என் ஜனம், என் மொழி. அவங்க பேசுற மொழி எனக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட பீப்புள் பாப்புலேஷன்ல ரொம்ப கொஞ்சம் தான். என்னதான் பிரச்சனைனாலும், என்னதான் ஸ்கிசோஃப்ரினியானாலும், என்னதான் மூட் ஸ்விங்ஸ்னாலும் அழகாக வேலை படித்து முடித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியா வாழ்றவங்க தான் அதிகம். ஸோ நம்ம அவங்கள தான் நம்ம எல்லாரையும் வியாதி 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 வியாதின்னு டாக்டர்ஸ் பயந்து மாத்திரைகளை எழுதுறத நிறைய குறைக்கணும். ஓகே, ஸோ கண்டினியூ டு கிவ் யுவர் ஃபீட்பேக்ஸ். நான் இதெல்லாம் என்னுடைய மெமரியில இருந்து சொல்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சில கமெண்ட்ஸ் என் ஹார்ட்டை டச் பண்ணும், என்னைய இட் கீப்ஸ் திங்கிங். ஓகே, ஸோ பிரெயினுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் ஐ want to answer you to your satisfaction. ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இல்லை, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் பதில் சொல்லணும்.